ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க, கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. எல்லா கன மகிமை எல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கே. இன்னைக்கும் சில கேள்விகளோடு கூட நாம் ரூபனை சந்திக்க போகிறோம். நமக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களும் வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். முக்கியமா நான் நேரடியாவே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நான் சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சொன்ன ஒரு விஷயந்தான். நம்ம நெடுநாளாக ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டே இருக்கிறோம். அதன் மேலே தான் நம்மளுடைய கட்டமைப்பே இருக்குது. அதை தான் நம்பி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் நம்புகிற அந்த காரியம் தவறு, நான் இது வரைக்கும் நான் எதை நம்பிக்கிட்டு இருக்கனோ அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அது நீங்கள் நினைக்கிறீங்க? அது பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஆண்டவர் அதே அநேக இடத்துல சத்தியம் சத்தியம் ட்ரூத் அப்படிங்கிறது பேசுகிறார் இல்லையா? யூஸ்வலாக சொல்லுவாங்க, ஒரு மரணங்கிறது மிகப்பெரிய ட்ராமா, ஒரு பேர் அதிர்ச்சி, ஒரு இடி மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு காட் புரிய வச்சது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ட்ராமா அப்படின்னா அது ஒரு நாள் நம்ம நம்பினது எல்லாம் பொய் ஆச்சே அப்படின்ட்டு ஒரு ட்ரூத்தை என்கவுண்டர் பண்ணுவாங்க இல்லையா சம்டைம். அது மிகப்பெரிய ட்ராமான்னு தான் நான் பார்க்குறேன். இதை 2 வகையாக இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். 2 வகையாக நான் அதை பார்க்குறேன். எப்படின்னா, ஒன்று நீங்கள் சொல்கிறது சரி, நம்ம ஒருத்தரை ரொம்ப நம்பி வாழ்க்கையை அமைக்கிறோம், திருமண வாழ்க்கை அமைக்கிறோம். அவர் நம்மளை நல்லா வச்சுப்பார், பார்த்துப்பார், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அத்தனைக்கும் ஆப்போசிட்டாக ஒன்று அமையுது. ஸோ அவங்க வாழ்க்கை என்னவா மாறுது? மிகப்பெரியதான ஒரு ஏமாற்றம், அதனோட விளைவாக பல சோக காரியங்கள் நடக்குது. ஓகே, இது ஒரு வகையான காரியம். இதே அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறேன். நான் இது வரைக்கும் இருந்த காரியங்கள் எல்லாமே தப்பாக இருந்துருச்சு. ஆனால் நான் சரின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல நான் இயேசுவை சந்திக்கிறேன் இல்லையா? இப்போ என் வாழ்க்கை துக்கமாக மாறுமா, சந்தோஷமாக மாறுமா? ட்ரூத்தை சந்திச்சா சந்தோஷமாகும், சந்தோஷமாயிரும். பொய்யை நம்பிட்டு முடிவு வரைக்கும் நம்பிட்டு ஒரு நாள் எல்லாம் காலம் முடிஞ்ச சென்ற காலத்துக்கு பிறகு நம்ம நம்பினதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது அந்த ட்ராமாவுக்கு அளவே இருக்காது. நியாய தீர்ப்பு நாளில். ஆமாம், அன்றைக்கி நான் இதெல்லாம் விட்டுட்டேனே, நான் இது வரைக்கும் எது என்னை காப்பாற்றணும்னு நினச்சோமோ அதெல்லாம் பொய், ஆனால் எது நான் தேவையில்லைன்னு விட்டனோ அதுதான் மெய்யுங்கிறத அந்த நாளில் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை இல்லையா? பிரயோஜனம் இல்லை. அது மரணத்தை விட மோசமான ட்ராமா. நீங்கள் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோடு ஆடுறவா அப்படின்னு சொல்லி பாட்டு. அந்த பாட்டோடைய ஹிஸ்ட்ரி தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பாட்டு எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷர் மரணம் தருவாய்க்கு போயிட்டார். அவர் அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு லாஸ்ட் டே சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவருக்கு அந்த நர்ஸ் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவர் அந்த இடத்துல, இது வரைக்கும் நான் நினச்சது எல்லாமே தப்பாக போச்சே, இப்போ தான் எனக்கு உண்மை தெரியுது, அந்த ஆத்ம ரட்சிப்பு, அது சந்தோஷம் எல்லாம் தெரியுது. இப்போ எப்படி நான் இயேசுவை சந்திக்க போவேன்? நான் யாருக்குமே இயேசுவை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் பாடினது தான் இந்த பாட்டு. லாஸ்ட் பெட்ல லாஸ்ட் டே. அதை அந்த நர்ஸ் எழுதி தான் இந்த பாட்டு இவ்வளோ தூரம். ஆனால் இந்த பாட்டு லட்சக்கணக்கான ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணிருச்சு. ஸோ நான் சொல்கிறேன், அந்த லாஸ்ட் மினிட்ல அவர் அடைஞ்ச வேதனையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறேன் இதை. ஐயோ, இயேசுவை இது வரைக்கும் தெரிஞ்சுக்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லி. சரி, இந்த கொஸ்டினை நான் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த உலகம் ஏறக்குறைய ஒரு 100-120 வருஷமாக நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேருந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், குரங்கிலிருந்து மனிதன் வந்தானுங்கிறது தான் நம்ம இன்றைக்கும் இந்த உலகம் இதைத்தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளே பல எபிசோட்ஸில் அது இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அவங்கக்கிட்ட ப்ரூஃபும் இல்லை. அதை எல்லாமே யூகத்தின் அடிப்படை, நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு விதமான சயின்டிஃபிக்கல் ஏத்திசம் அப்படிங்கிற அது ஒரு பிலீஃப் சிஸ்டம். இப்போ இவங்க அத்தனை பேரும் இப்படி தான் இருந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இல்லையா? இத்தனை 100 வருஷமாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிற எவல்யூஷன் தியரி அவங்களுக்கு இல்லை. அது அதுக்கப்புறம் வந்தது தான். ஒரு
1900வது ஆண்டுகள்ல இருந்து தான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. டார்வின் எழுதின புக் நம்மளுக்கு தெரியும். அந்த புக்ல இருந்து தான் எவல்யூஷன்ங்கிறதெல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ ஒரு 120, 125 வருஷம்னு ஆமா, வச்சுக்கோங்களேன். ஆமா. ஸோ இந்த 125 வருஷமா இதை நம்பிச்சு, இது மேல ஒரு கட்டமைப்பு, அதுக்கு மேல அறிவியல் கட்டமைப்பு, அதை நம்பக்கூடிய கோடாகோடி ஜனங்கள். அது மட்டும் இல்லாம இதை சிறு வயதிலிருந்து போதனையாக கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு 2, 3 ஜெனரேஷன். கரெக்ட். நீங்க சொல்றது ட்ரூ. ஏன்னா ஜெனரேஷனா 30 40 வருஷம் சொல்றாங்க. அப்ப 3 ஜெனரேஷன் ஆயிருச்சு நீங்க சொல்ற மாதிரி. 3 ஜெனரேஷனா குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறது இல்லையா? பிள்ளையான நடத்த வேண்டிய வழியில் நடத்த முதிர் வயதில் விடாதிருப்பான் இருக்கு. தவறாக நடத்தியாச்சு. இப்போ ஒரு தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்தாச்சு. ஸ்டில் அவங்க they don't have any answer, they don't have any proof அப்படின்னு. ஆமாம். ஸோ இப்போ நம்ம அந்த எவல்யூஷன் தியரியை நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு அதை பற்றி தானே சில விஷயங்கள் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா இது இன்னும் வேகமாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இதுக்கு பின்னாடி போகிறாங்க. ஸோ உங்களுடைய அதோடைய விளக்கங்கள் எங்களுக்கு தேவை. அதனால தான். அண்ட் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிக்கும் போதே ஒன் ஆஃப் தி மையமாக வச்சு நம்ம ஆரம்பிச்சது இந்த எவல்யூஷன் தியரியை பற்றி நிறையா பேசணுங்கிறதா. நம்ம அப்பப்போ நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இந்த எபிசோட் 3 எபிசோட்ஸையுமே இந்த எவல்யூஷன் தியரிக்காக நம்ம டெடிகேட் பண்ணலாம். பரிணாம வளர்ச்சி கொள்கைக்கு. ஆமாம். இதில் என்ன பொய் இருக்குது? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட ரீசனிங் இல்லாட்டி காரணம் சொல்கிறது. அந்த ரீசனிங் அந்த காரணங்களை சொல்லும்போது தான் அவங்க எப்படி கரெக்டாக திங்க் பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதை ரொம்ப காலமாக போதிச்சு சொல்லி அந்த மைண்ட் ஒரு மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அது என்ன அவங்க சொல்கிறாங்க, அவங்க நம்பிக்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இந்த 3 எபிசோட்ஸையுமே நம்ம கொஞ்சம் அலசிப்போம். இப்போ நம்ம முதல்ல எதை எடுக்கிறோம், எதுலேருந்து நம்ம வரப்போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இது வந்து உங்களோட தாட் ப்ராசஸை கொஞ்சம் கிண்டில் பண்ணுற மாதிரி, எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி அது என்ன மாதிரி நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, அதை இவால்வேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம சரீரத்தில் இருக்க ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ். இன்னொரு விஷயம், நம்ம பார்க்குற அத்தனையுமே ஏதோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயமே கிடையாது. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னென்ன சிலபஸில் இருக்குமோ அதை மட்டும் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் நம்ம எதுவும் காம்ப்ளிகேட்டே பண்ண போகிறதில்ல. ஒரு மாணவ பருவத்துக்கு இருக்கக்கூடிய அடிப்படை காரியங்களை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் எடுத்துக்குவோம், அதை பற்றி நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கண்டுபிடிப்பு, இதுக்கு ஒத்த கண்டுபிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அனாலஜிக்கலாக ரீசனிங் பண்ணுறது. 3வது பாயிண்ட்டு, நம்ம அதில் வந்து கொஞ்சம் ரீசனிங் அப்ளை பண்ணி பார்க்குறது. 4வது பாயிண்ட்டு, இது ரெண்டுத்துடைய டிசைனிங் கம்பேர் பண்ணுவோம். ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயம் நேச்சுரலாக அந்த ஒரு மனித உறுப்பில் என்னென்ன இருக்குங்கிறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதுதான் நம்மளோட டிஸ்கஷனோட ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஆரம்பிக்கும் போதே நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம்னா, தலை தான் ரொம்ப முக்கியம். மூளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹியூமன் பிரெயின். ஸோ ஹியூமன் பிரெயினை பற்றி நான் கொஞ்சம் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஹியூமன் பிரெயினில் நியூரான்ஸ்ன்னு இருக்குது, நரம்பணுன்னு சொல்லுவாங்க. நியூரான்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் நியூரோ சிஸ்டம்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோன்றது உண்மைதான். பொதுவாக அந்த மெடிக்கல் டேர்ம் வரும்போது டாக்டர் சொல்கிறதே பேஷண்ட்ஸ்க்கு புரியாது. ஏன்னா அவங்க மாத்திரையோட கூட அவங்களுடைய கான்செப்டை முடிச்சிருவாங்க. எழுதுறது நமக்கு புரியாது, புரியாது. இப்போ நீங்கள் சொன்னதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதனால நம்மளும் டாக்டர் மாதிரியே சொல்லிட்டோம்னா, ஏற்கனவே நம்ம தேங்க்ஸ் ஃபார் இன்விடேஷனுங்கிறதே தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பு. சொல்லிடலாம் ஒரு நாளுங்க. அதனால் இதை நம்ம எப்படி அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக, ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை உடச்சி பிரித்து பார்த்தோம்னா அதனோட அடிப்படை கட்டுமான பொருள் செங்கல். ஆமாம், செங்கலை தான் நம்ம வச்ச அடிப்படையான கட்டுமான பொருளுங்கிறது செங்கல் தான். அதே மாதிரி நம்ம மொத்த நியூரோ சிஸ்டம், நரம்பியல்னு சொல்கிறோம் இல்லையா, நரம்பு மண்டலம், அதனுடைய சென்ட்ரல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின். அங்கே இருந்தால் எல்லா உடம்புக்கு ஃபுல்லாத்துக்கும் நரம்பு போதும். அதனுடைய அடிப்படை கட்டுமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நரம்பு அணு, அதுதான் நம்ம நியூரான்னு சொல்கிறோம். அது மாதிரி மூளைக்குள்ளே மட்டும் க்ளோஸ் டு 8600 கோடி நியூரான் இருக்குது. 8600 கோடி நியூரான் கோடி. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு ஒரு 1 லட்சம் செங்கல் ஆயிருக்குன்னா
அது மாதிரி இந்த 8200 கோடி நரம்பணு சேர்ந்தது தான் மூளைங்கிறது. இந்த ஒரு மூளைக்கு மட்டும் 1250 கிராம் இருக்கக்கூடியதான அந்த ஒரு மூளைக்கு இத்தனை கோடி இத்தனை கோடி நியூரான்ஸ் 600 கோடி நியூரான்ஸ். பிரம்மாண்ட படைப்பா இருக்கு. பிரம்மாண்ட படைப்பு. அதுக்கு அடுத்தது இதுக்குள்ள ரத்த நாளம் இருக்கு. ஓகே. அதுக்குள்ள இந்த ரத்தத்தை கொண்டு போகுது இல்லையா, ஆமா. அந்த ரத்த நாளம் அதை ஒன்று ஒன்றா ஒரு நெத்தல ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நம்ம கையில் இருக்க மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்காது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நிறைய பேர் கையிலேயே மைன்யூட்டியாக தான் இருக்காது. இந்த ஐவி போடுறதுக்காக நிறைய பேருக்கு நரம்பு கிடைக்காது, ரொம்ப தின்னா இருக்கு அப்படிமா. ஓகே, இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அந்த நரம்பெல்லாம் நீளமாக ஒன்று ஒன்றா நீங்கள் கோர்த்தீங்கன்னா உலகத்தை 4 தடவை சுற்றி வரலாம். அந்த நரம்புகளை மொத்தமாக ஒரே வரிசையாக்குனா, ஓகே, ஒரு நூல் மாதிரி பிடிச்சோம்னா, நூல் மாதிரி கோர்த்தா நூல் மாதிரி பிடிச்சோம்னா உலகத்தை 4 தடவை சுற்றி வரலாம். ஓகே. அப்புறம் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, நியூரான்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டர் கனெக்டட். எப்படி ஒரு பில்டிங்கில் செங்கல் எல்லாம் சேர்ந்து ஒரு செவராக இருக்கும், அது மாதிரி இந்த உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஒரு நியூரானும் அப்ராக்சிமேட்லி இன்னும் ஆயிரக்கணக்கான நியூரான்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். 8600 கோடி நியூரான்ஸும் ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான நியூரான்ஸோட அதுகளுக்குள்ள கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கனெக்ஷன் எல்லாம் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி 100 லட்சம் கோடி கனெக்ஷன்ஸ். ஓகே பிரதர், நம்ம இதை சொன்னோம்னா இவங்களுக்கு அது இப்போ நம்ம ஜனங்களுக்கு ஒருத்தர் 5000 லஞ்சம் வாங்கிட்டாருன்னா பெருசாக தெரியும், சரியா? 15000 கோடி வாங்கிட்டாருன்னா அது பெருசாகவே தெரியாது. ஏன்னா அந்த நம்பர் ரொம்ப அதிகமாக அது அவங்களுக்கு அந்நியப்படுறதுனால பெருசாக தெரியும். அந்த மாதிரி இப்போ 100 லட்சம் கோடி 100 லட்சம் கோடி சரி, இது வெஸ்டர்ன் சிஸ்டம் சொல்லணும்னா 100 ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ், 100 லட்சம் கோடி கனெக்ஷன்ஸ். இன்னும் அந்த முழுசா யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டா இல்ல, இன்னும் ரிசர்ச் போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இவ்வளவு. ஆமா, இன்னும் அதோடைய ஆழத்துக்கே போல இவங்க. ஆமா, ஸோ மூளையை இன்னும் முழுசாவே கண்டுபிடிக்கல அவங்க. மிக்கை காக்கு என்ன சொல்றாருங்கிறது நீங்க பாருங்க. Well, I think it would probably take a few more decades before we can map every single neuron of the human brain, because there's 100 billion neurons, each neuron connected to 10,000 other neurons in the human brain. But once it's done, then the quantum computer can easily begin to manipulate it. So the problem is not the quantum computer. The problem is to slice up the human brain, slice and dice the human brain, so that we get all the connections of the human brain. மிக்கை காக்கு இவர் இந்த சோலார் சுனாமி பற்றி லாஸ்ட் டைம் இவரை பற்றி நிறைய விஷயங்கள், காட்னா என்னன்னு சொல்லி கேட்டபோது அவர் அமைதியாக போயிட்டாரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இது ஒரு செலிபிரிட்டி சயின்டிஸ்ட், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அனாலஜிக்கல் ரீசனிங் அப்ளை பண்ணுவோம். இதை தான் நான் ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஆன்சர் சொல்கிறது ஒரு வகை, அவங்கள திங்க் பண்ண வைக்கிறது இன்னொரு வகை. திங்க் பண்ணாமல் தான் இவங்க இவ்வளோ கேள்வி கேட்டாங்கன்ற நான். இத்தனை இப்படி யார் எதை சொன்னாலும் இந்த சொன்ன மாதிரி அந்த பிராண்டட் இருக்கவங்க எந்த காரியத்தை சொன்னாலும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அவங்க சொல்கிறதுலையும் உண்மை இருக்கான்னு அவங்க யோசிக்காமல் விட்டதனுடைய விளைவு தான் இந்த கேள்விகள்லாம் நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமே பண்ண வேண்டி வருது. ட்ரூ ரொம்ப கரெக்டுங்க சொல்கிறது. சரி, இப்போ இந்த பிரெயினை ஸ்கேன் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, பெரிய பெரிய எம்ஆர்ஐ மிஷின்ஸ் இருக்குது. எம்ஆர்ஐ மிஷின்ஸ், ஆமாம். அதில் 1.5 டெஸ்லான்னு ஒரு யூனிட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை மெஷர் பண்ணுற யூனிட். இந்த மிஷினோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொருள் வாங்குற விற்கிறதுலலாம் ரொம்ப வீக்கான ஒரு ஆள் இருந்தாலும் என்னுடைய கணக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10-20 லட்ச ரூபாய் இருக்குமா அந்த மிஷின், இல்லை ஒரு 50-25 லட்சம் இருக்குமா? ஆக்சுவலி நல்ல மிஷினாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஹை குவாலிட்டி, இந்த டீ கூட அதோட காஸ்ட் கூடும். 3-4 கோடி இருக்கும். 3 to 4 crores. ஸோ இந்த படுக்க வச்சு உள்ள அனுப்புவாங்க, அதெல்லாம் சொல்கிறீங்க. வட்டமாக இருக்கும் இல்லையா? ஓகே, படுக்க வச்சு உள்ள இருப்பாங்க. பிரெயினை ஸ்கேன் பண்ணுறது எம்ஆர்ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனுடைய காஸ்ட் மட்டும் 3-4 கோடி. அப்புறம் அது ஸ்கேன் பண்ணுது இல்லையா, இதுக்கு சில காம்ப்ளெக்ஸாக இருக்கிற விஷயத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு 300-400 யூனிட் செலவாகும் கரண்ட். ஓகே, ஒரு ஸ்கேன் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ், அதாவது காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தளவுக்கு மாறும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்தால் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல, 300-400 யூனிட் ஆகுங்கிறாங்க. அது ஒரு மாதம் வீட்டுக்கு வரதை விட அதை விட தாண்டி போகுது. 2 மாதத்துக்கே 400 வராது. 400. ஆமாம், அதான் ரைட்டு. ஓகே, இதெல்லாம் போதாத குறைக்கு இந்த மிஷினை ஸ்கேன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்ராக்சிமேட்டாக 10 வருஷம் படிக்கணும்.
ஓகே. எம்பிபிஎஸ் ஒரு 5.5 வருஷம். நான் ஒரு 5 வருஷம். ஹவுஸ் சர்ஜன்சியோட சேர்ந்து 5.5 வருஷம். ஓகே. எம்டி ரேடியேஷன் ரேடியாலஜின்னு இருக்கு. ஓகே. ரேடியோ இமேஜிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அது 3 வருஷம். 8 8.5 ஃபெல்லோஷிப் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அடுத்தது ஒரு 2 வருஷம் ஆகும். அவங்க வேலை பார்த்துட்டே படிப்பாங்க. ஓகே. 10 வருஷம். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுது. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோத்தையும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து வந்த ஒரு பொருளை ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணுன்றது உங்களுக்கு தோணுதா? மண்ணு குப்பைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவாலுவேஷன் தியரி. அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தானாகவே உண்டாயிருச்சு எல்லாமே. நத்திங்லேருந்து வந்துச்சு. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த வேர்டு. அது நத்திங்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நத்திங்னா என்னன்னு தெரியாது. ஹாக்கின் சொன்னது. ஆமாம். ஸோ அந்த நத்திங்கிலேருந்து உருவாகி வந்ததான பெரிய பிரம்மாண்ட படைப்பு தான் மனுஷன். அந்த பிரம்மாண்ட படைப்பை ஆட்டி வைக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 1250 கிராம் மூளை. இந்த மூளையை செக் பண்ணி பார்க்கறதுக்கு அதில் என்ன இருக்குது சரியா இருக்கான்னு சொல்கிறதுக்கு. ஆமாம். அதுக்கு ஒரு மிஷினுடைய வேல்யூ 4 5 கோடி. 3 4 கோடி ஆகுது. அதுக்கு ஒரு 400 யூனிட் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்தால் 3-4 யூனிட் கரண்ட்டே. ஆமாம். அதை பார்க்குறவரு ஒரு 10 வருஷம் அதை கண்டுபிடிக்கணும். படிச்சிருக்கணும். இவ்வளோ செலவு பண்ணணும். இதை எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஆகும்? அது ஆகும். இடத்த பொறுத்து, எங்கே எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமில்லாத குப்பை அப்படிதானே அவர் சொல்லியிருக்காங்க. அதாவது ரஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தானே. ஓகே. அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ அது நம்புற மாதிரி இருக்கா? இல்லை அதோட வேல்யூ அவ்வளோதானா? அதுதான் நமக்கு ஓகே. ரைட். நீங்கள் கேட்ட ரீசன் புரியுது. இதுதான் ரீசனிங் நான் சொல்கிறேன். ஓகே. அதோட உள்ளே இருக்க அதுக்கு முன்னாடி எனக்கு காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம். 100 லட்சம் கோடி கனெக்ஷன், 8,200 கோடி நியூரான்ஸ். ஒவ்வொன்றும் அதோட ஆயிரக்கணக்கான இருக்கு. இவ்வளவும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிரெயினை மட்டும்தான். ஆமாம். இதுக்கு வேற எதையும் பார்க்கல. வேற எதையும் ஒரே ஒரு பகுதியை மட்டும் பார்க்குறோம். இப்போ என்ன நம்ம யோசிக்க சொல்கிறோம் அப்படின்னா, மண்ணு குப்பையெல்லாம் சேர்ந்து உருவான விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணுமா? நான் ஒரு புரியாத ஒரு சாதாரண ஆளாக கேட்குறேன். பல பொருட்கள் சிலிக்கானில் தானே செய்யப்படுது. ஆமாம். பேஸ் ஆறுலேருந்து நிறைய விஷயங்கள் சிலிக்கானுடைய பேஸாக இருக்குது. சிலிக்கான்னா மண்ணு தானே. மண்ணில் ஒரு வகை. இந்த காரையோ எதையோ இவ்வளவு செலவு பண்ணி அதை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? எதையுமே நீங்கள் உலகத்தில் கண்டுபிடிச்சா எதுவாக வேணா இருக்கட்டும், நாட் ஈவன் க்ளோஸ் டு வாட் காட் கிரியேட்டட் இன் அவர் பிரெயின். நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம மூளையை கிரியேட் பண்ண விதத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உலகத்தில் இருக்க அத்தனை காம்ப்ளெக்ஸ் பொருளாகட்டும், எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் கம்ப்யூட்டர் ஆகட்டும், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது தானாக வந்துருச்சு. அது தானாக வந்துச்சு. ஸோ அடுத்த அனாலஜிக்கு போவோம். இதுவுமே இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதுமே ரீசனிங்கை கிண்டல் பண்ணுறதுக்கு தான். எப்படி கிண்டலுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு சொல்கிறீங்க? கிண்டல் இல்லை, கிண்டல். ஏன்னா அவங்க நம்ம கிண்டல் பண்ணுறோம் நினச்சி போகிறாங்க. அப்படின்னு தூண்டி விடுறதுங்கிற டேர்ம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்குவோம். ஏன்னா பிரெயினை பற்றி புரியலைனா கூட கம்ப்யூட்டரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எப்படி ஒரு மனுஷனுடைய பிரெயின் வந்து கோரோ, அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க ப்ராசஸருங்கிறது. கம்ப்யூட்டரோட பிரெயினுங்கிறது ப்ராசஸர் தான். எப்படி நம்மளுடைய மூளையில் இருக்கிற பில்டிங் பிளாக், அதாவது உட்கூறு நியூரான் இருக்கோ, அது மாதிரி கம்ப்யூட்டர் ப்ராசஸரில் இருக்கிற முக்கியமான உட்கூறுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ். ஆமாம். ஓகே. இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இந்த லேப்டாப்லாம் வச்சுட்டு இருக்குது i3 ப்ராசஸர். ஆமாம். 5th generation 7th generation அப்படின்ற மாதிரி. ஆமாம். i3 ப்ராசஸர். இந்த i3 ப்ராசஸருக்குள்ளே என்ன இருக்குன்னா 150 கோடி டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். 150 கோடி. இப்போ i5 i7 i9ல வந்துருச்சு. அது ஒன்று இந்த ப்ராசஸர் நம்பர் ஆஃப் ப்ராசஸர் கூட அது அட்வான்ஸ் சிப். ஓகே. அது மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டெல்ல வந்த சிப் பார்த்தீங்கன்னா i9. அதில் எத்தனை இருக்குன்னா 450 கோடி டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். 450 கோடி. அதை வந்து எலக்ட்ரானிக்ஸ் கான்டெக்ஸ்ட் சொன்னால் VLSIன்னு சொல்லுவாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், ஜாயின்ட் ஸ்கேல் இன்டகிரேஷன் பண்ணி ரொம்ப முடியோட தின்னான சைஸில் இருக்கிற அளவுக்கு அந்த டிரான்சிஸ்டர் செஞ்சு நம்ம இந்த இவ்வளோ பெருசு இருக்கிற ப்ராசஸருக்குள்ள 450 கோடி டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே. அதை நம்ம தயாரிக்கிறதுங்கிறது சும்மா சாதாரணமாலாம் இல்லை. கோட்டு போட்டிருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு பயோடெக்னாலஜி லேபுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்களோ, ஒரு சின்ன டஸ்ட்டு போயிடக்கூடாது,
அப்படின்னு எல்லாரும் உடம்பெல்லாம் கவர் பண்ணி முடி எதுவும் விழுந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். Microchips are made in extremely sterile conditions, free from contaminants such as dust. If even just one particle of dust makes its way onto a silicon wafer, the entire batch is at risk of being ruined. This would derail a process that can take an average of 12 weeks. ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு i9 ப்ராசஸர், ஒரு i3யோ i9ஓ ப்ராசஸர் செய்யணும்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 6-7 ஸ்டெப் இருக்குது. R&D ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கு நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வேணும், அதுக்கு அடுத்தது டிசைன் பண்ணணும், சிப் டிசைன்டு, அதுக்கடுத்து டிரைவர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, அதை செய்யணும், அதுக்கடுத்து ஃபேப்ரிகேட் பண்ணணும், அதுக்கடுத்து டெஸ்ட் பண்ணி குவாலிட்டிலாம் செக் பண்ணணும். இதுக்கு ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். மொத்தமாக இவ்வளோ பெரிய ப்ராசஸ், இந்த 6 ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸாவது வேணும். இதை செய்கிறதுக்கு ஒரு சிப்பு டெவலப் பண்ணி ஒரு ப்ராசஸர் செஞ்சு வர்றதுக்கு அப்ராக்சிமேட்லி 6லேருந்து 7 வருஷம் ஆகும். ஒரு இப்போ i9 செய்கிறதுக்கு அவங்க மொத்தத்தை இதையெல்லாம் சேர்த்திங்கன்னா 6-7 வருஷமாவது ஆகும். ஒருவேளை இப்பயும் நான் திரும்ப ரீசனிங்கை நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒருவேளை பிரெயினையும் இந்த ப்ராசஸரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. i9 அது இன்னைக்கு இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ராசஸர் சிஸ்டமில் போகிறதுல டாப் ப்ராசஸர், அது ஒன் ஆஃப் தி டாப் ப்ராசஸர் இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல. ஓகே, யோசிச்சு பாருங்க, ஒரு 450 கோடி டிரான்சிஸ்டர்ஸ், 1 லட்சம் கோடி கனெக்ஷன் அதில் கிடையாது. ஓகே, நம்ம பிரெயின் எடுத்துக்கிட்டு 100 லட்சம் கோடி கனெக்ஷன்ஸ் இருக்குது. 100 லட்சம் கோடி கனெக்ஷன்ஸ். ஆமாம், அந்த நியூரான்ஸ்குள்ளே. இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஓகே, 450 கோடி தான், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. 1000 கோடி கூட இன்னும் வரல அதில், அவ்வளோ கூட கிடையாது. ஓகே, இது 100 லட்சம் கோடி, அவ்வளோ கனெக்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இதை செய்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸோடைய ஞானமும் அறிவு கூர்மையும் தேவைப்படுற பட்சத்தில் அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு காம்ப்ளெக்ஸான மூளை செய்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறது, இதை என்னன்னு சொல்கிறது? அறிவுபூர்வமான வாதம் இது. முதல்ல இவ்வளோ பெரிய துல்லியமான மெல்லிசான இவ்வளோ ரத்த நாளங்கள் அது உள்ள ஓடுது, சிஸ்டமேட்டிக்காக உள்ள இருக்கு, ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த அளவு இருக்கக்கூடியது இது இதை விட பல ஆயிரம் மடங்கு, கோடி மடங்கு இது தானாக வந்துடுச்சு. ஆனால் i9 ப்ராசஸர் அப்படிங்கிறத ஒரு சிப்பை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க, 5-6 வருஷங்கள் தேவைப்படுது இல்லையா? இவ்வளோ காரியங்களும் தேவைப்பட்டாதான் ஒரு சிப்பு கிடைக்கிது நமக்கு. ஆமாம், அது கூட இதுல இருந்து 1000 மடங்கு 1:1000க்கு கீழே இருக்கு. 1000 இல்லை, கோடி மடங்கு கீழே இருக்கு. ஆனா இதுக்கு 1000 பேர் வேணும், அதுக்கு அப்படி ஒருத்தர் கிரியேட்டரே தேவையில்லை, அது தானாவே வந்துடுச்சு, தானாவே வரும். அதுதான் எவல்யூஷன் தியரி. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கேள்விக்கு பதில் சொல்றதை விட அவங்க கேட்குற கேள்விக்கான ரீசனை தூண்டி விடணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், இதை அவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன் நான். நம்ம இந்த கேள்வியை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா இவங்க இப்படி சொல்றாங்களே, ஒரு நடந்த சம்பவம் தான். ஒரு அரசியல் தலைவர் பயங்கரமாக கோட் பண்ணுவார். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார். ஆரம்பத்தில் அழகா என்ன அழகாக கோட் பண்ணுறாரு அப்படின்ட்டு பட்டுன்னு பிரமிச்சாங்க எல்லாரும். அப்புறம் ஒருத்தன் என்ன பண்ணா, இவர் சொல்கிற கோட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அது உண்மையான்னு செக் பண்ணா. மொத்தமும் சம்பந்தம் இல்லாத ஆள் சொல்றது, சம்பந்தம் இல்லாத காரியம் அது. இவர் சொன்னதை அவர் சொன்னதாகவும், அவர் சொன்னதை இவர் சொன்னதாகவும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அதை சொல்றது எல்லாமே உண்மை அல்ல. உட்கார்ந்து உண்மையான்னு முதல்ல நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். மூளை சொல்றது உண்மையான்றதை கொஞ்சம் மூளை உள்ளவங்க சிந்திச்சாங்கன்னா இல்லையா, ட்ரூ கண்டுபிடிச்சிடலாம்ல அவங்க. ஆமாம், நல்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஆனால் ரொம்ப தெளிவான விளக்கம் அது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பெரிய சிறுவதான். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது அது இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தமிழில் ஜனங்களுக்கு புரியறதுக்கு முதல்ல நம்ம ஆரம்பத்தில் விசுவாசிகள் யாராவது கேட்குற கேள்விக்காவது பதில் சொல்லணும்ல. சத்தியம் நான் கையில் வச்சுருக்கேன், அவங்க பொய் சொல்கிறாங்க, அந்த பொய்யை எதிர்த்து சத்தியத்துக்கு நான் பதில் கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் நிறைய புக்ஸ் இருக்குது, கமெண்ட்ரிஸ் இருக்குது, ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. தமிழில் அப்படி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ஒரு ஆவல் இருந்துச்சு. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் உங்களை எழுப்பி இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் இன்னும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா அவங்களுக்கு?
3வது ஒரு அனாலஜியும் பார்த்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு 2 அனாலஜி பார்த்தோம். 3வது ஒரு ரீசனிங்காக அனாலஜி ஒன்று சொல்கிறேன். அதாவது காம்ப்ளெக்சிட்டி கூட ஒரு விஷயத்தோட காம்ப்ளெக்சிட்டி கூட அதை செய்யறதுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஓகே. அடுத்த லெவலுக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஆமாம். ஸோ நார்மல் ரோபோட்லேருந்து ஏஐ டெக்னாலஜி வரணும்னு சொன்னால் அதை விட மேலான இன்டெலிஜென்ஸ் இருந்தால் நம்ம அதை செய்ய முடியும். அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழைய அம்பாசிடர்ஸ் கார்ஸ் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அம்பாசிடர் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. இப்போ BMW இருக்குது. அம்பாசிடர் நீங்கள் எந்த நாளும் கொடுத்து ரிப்பேர் பார்க்கலாம். ஆமாம், யாருனாலும் ரிப்பேர் பார்க்கலாம். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மோட்டர்னா என்ன, இன்ஜின்னா என்ன, இது தெரிஞ்சால் அவங்க வந்து ரிப்பேர் பார்க்கலாம். BMWவில் போய் நீங்கள் விட முடியாது அப்படி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கார்ஸ் BMWலாம் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் காரு, உள்ள ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டமே இருக்கும். முந்திலாம் வந்து கார்பரேட்டர் டியூன் பண்ணணுன்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பண்ணுவாங்க. ஆமாம், பார்த்துருக்கேன். இப்போ BMWவில் ஸ்க்ரூ டிரைவர்லாம் இல்லை, சிஸ்டம் வச்சு மாட்டி எல்லாத்தையும் அவங்க பண்ணி முடிச்சிடலாம். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத சிஸ்டம் பற்றி மாட்டோம்னா தெரிஞ்சிடும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு i7 பண்ணுறதுக்கு, ஒரு i9 ப்ராசஸரை பண்ணுறதுக்கு இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட்டால், அதை விட கோடி மடங்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பிரெயினை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட்டிருக்கணும். ஓகே. அதாவது இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக, இவ்வளோ அக்யூரேட்டாக, அதாவது இவங்க வெறும் மண்ணால் உருவான ஒரு டஸ்ட்டு, அது உள்ள மூளையில் இன்னொரு குட்டி டஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், சரி இந்த டஸ்ட்டு வேணான்னு தான் அந்த மனுஷன் வாழ்க்கையே அவுட்டு, அவ்வளோதான். அதோட இன்னொரு இது சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அமெரிக்காவில் மயோ கிளினிக்னு ஒன்று இருக்குது. அந்த மயோ கிளினிக்குங்கிறது எப்படின்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அதில் இவங்க ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன், இதுக்காக நான் கேட்டேன், அமெரிக்காவில் மூளையை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. அவங்க காம்ப்ளெக்சிட்டி தக்க மாறும், ஆவரேஜாக $2 லட்சம் ஆகுனாங்க. $2 லட்சம்? $2 லட்சம். $1 லட்சம் நமக்கு கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபாய் போயிடுமே. 85 லட்சம், 1.7 கோடி மூளை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஆமாம். இன்னொரு மூளையை கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை, கிரியேட்லாம் அவங்க பண்ண முடியாது. இருந்த மூளை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறதுக்கு அதுக்கு அவர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் படிச்சிருக்கணும். அது இவ்வளோ இருக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பர்டீஸ்க்கு ஒரு சின்ன வேலையை பண்ணுறதுக்கு 1.25 கோடி ஆகுதுன்னா, அதை கிரியேட் பண்ணவர் எப்படி இருந்திருந்தா அதை பண்ணியிருப்பாருங்கிறத நம்ம யோசிக்க. ரொம்ப அருமையான விளக்கம் பிரதர். இப்போ நம்ம முடிகிற நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த 2-3 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சிப்பை பற்றி, BMW ப்ளஸ் இந்த மியோ கிளினிக்கில் நீங்கள் சொன்னது எல்லாமே நாம் இது வரைக்கும் இவங்களுக்கு சொல்கிறது இந்த ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வேதாகமத்தை ஒரு பக்கம் வாசிங்க, இன்னொரு பக்கம் இவங்க சொல்கிறதையும் யோசிங்க. திருக்குறளில் ஒரு நல்ல குறள் இருக்குது இல்லை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அப்போ வந்து பைபிளை சொல்லுது, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பைபிளில் இல்லாதது ஒன்றும் இல்லை, திருக்குறளில் உள்ளதையும் அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ யாராவது ஏதாவது நம்ம மக்கள்கிட்ட வந்து கோட்டு போட்டு வந்து யாராவது சொன்னால் அது கரெக்டுன்னு நினச்சிடுறாங்க. கொட்டுட்டு கண்ணாடிலாம் போட்டு வந்து அப்படி ஒரு ஹைஃபையாக சொன்ன உடனே, அதுவும் இங்கிலீஷில் சொன்னால் கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதே விஷயம் நீங்கள் தமிழில் சொன்னால் கூட நம்ம ஆட்கள் என்ன தமிழில் சொல்கிறாங்க கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் அதே சரளமாக சொல்லிட்டா கரெக்டுன்னு சொல்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. யார் எது சொன்னாலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை எதிர்த்து அல்லது தப்பாக, அது வேதாகம் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களும் இது வரைக்கும் நடந்ததாக சரித்திரம் இல்லை. எவாலுவேஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கை எப்படி தவறு, அது அந்த நம்பிக்கை எவ்வளவு தவறானது என்பதைத்தான் நாம் இந்த எபிசோடில் பார்த்துருக்குறோம். இன்னும் இதோட தொடர்ச்சி அடுத்த 2 எபிசோட்லேயும் வரும். தொடர்ச்சியாக பாருங்கள். அதோடு கூட நான் சொல்லி முடிக்கும் போது ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். சகோதரனுடைய யூடியூப் சேனல் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி. அந்த யூடியூப் சேனல்லையும் இந்த ப்ரோக்ராமும் வருது, பிரதருடைய ப்ரோக்ராமும் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலாக வேதாகமத்தை நல்லா தியானிங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. Thank you, brother. தேங்க்யூ. பிரைஸ்